திராவிட முன்னேற்ற கழக அரசு இன்னைக்கு நாங்க வந்து தீர்ப்பு வாங்கி கொடுத்துட்டோம் பொள்ளாச்சி வழக்குன்னா ஒத்துக்கிறாங்களா? அப்படியெல்லாம் நாங்க ஒத்துக்க மாட்டோம். அன்னைக்கே எங்க எடப்பாடியார் போட்டாரு, கேஸ் போட்டாரு, இதை பண்ணாரு, அதை பண்ணாரு, ஏன் காவல்துறை வேலை செய்யல, அது வேலை செய்யல. ஏங்க எனக்கு ஒரு விஷயம் புரியல. ஒரு முதல்வர், அவருக்கு இந்த ஒரு இஷ்யூ மட்டும் இல்லை, நிறைய பிரச்சனை இருந்துட்டு தான் இருக்கு. இன்னைக்கு நீங்க இந்த ஒரு விஷயத்துக்கு அந்த ஆக்ஷன் எடுக்கலைன்னா உடனே அங்க போய் இப்ப விளாத்திக்குள்ள சம்பவத்துல அடுத்த நாளே எம்பி கனிமொழி போய் நிக்கிறாங்க, அங்க பேசுறாங்க. ரொம்ப அந்த அத்தனை பேரும் அவங்களையும் தான், அவங்களும் ஒரு பெண் தாங்க, ஆனா அத்தனை பேரும் அவங்களை எதிர்த்து தான் நின்னாங்க. அவங்க கோவப்படலையே, கட்சிக்காரங்கள தள்ளி விடலையே, நீங்க தொடக்கூடாதுன்னு அவர் எங்கேயோ போய் ஏதோ ஒரு பஸ் மேல ஏறி நிக்கலையே, அவங்க களத்தில் நின்று அவ்வளவு பொறுமையா ஆன்சர் பண்ணாங்க. ஆமா நாங்க ஏத்துக்கிறோம், எங்க மேலதான், நாங்க என்ன பண்றதுன்னு நாங்க பாக்குறோம், இதை வந்து முழு ஆக்ஷன் இதுக்காக தனிப்படை அமைக்க. இந்த மாதிரி ஒரு ஆன்சர் பண்ணது யார் பண்ணிருக்கா இதுக்கு முன்னாடி? மேடம் நீங்க வந்து சொல்லும் ஒரு பெண், எனக்கு ஒரு பெண் குழந்தை இருக்குன்றத கூட இன்சிஸ்ட் பண்ணி சொன்னேன். ஆனா இது வந்து இப்போ நீங்க இவ்வளவு பேசுறீங்க, 41 பேர் இறந்ததுல ஒரு அம்மா வந்து சொல்லுது அவங்க அந்த பொண்ணு குழந்தைதான், பெண் குழந்தை இறந்துருச்சு. அந்த அம்மா என்ன பதில் சொல்லுது? என் குழந்தை இறந்தாலும் பரவாயில்லைங்க, நான் வந்து தலைவரை பார்த்துட்டேன்ல, விஜயை பார்த்துட்டேன்ல, ரொம்ப சந்தோஷங்க. இப்போ யோசிச்சு பாருங்க, அது மக்களினுடைய மனநிலையை பொறுத்து. இதுதான் நான் ஃபர்ஸ்டே சொன்னேன், இது தனி மனிதனுடைய மனதை பொறுத்து. அந்த விழாத்திக்குள்ள சம்பவம்லாம் பார்க்கும்போது எங்களுக்கே இருகொலையே நடுங்குங்க. அந்த பொண்ணுக்கெல்லாம் நடந்ததெல்லாம் நம்மளாம் நினைச்சு கூடி பார்க்க முடியாது. அந்த அம்மா வந்து அவங்க அம்மாவும் அப்பாவும் பேசும்போது சொல்றாங்க, எங்களை கொஞ்சம் ஃப்ரீயா விடுறீங்களா, என் பொண்ணு இறந்ததுலயே வந்து நாங்க இவ்வளோ இழந்து நிக்கிறோம். அப்போ அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஆதங்கமாக தாங்க இருக்கு. இதுக்கு வந்து எவன் அதை செஞ்சானோ அவன் முன்னாடி வந்து நின்னா என்ன பண்ணணும் அப்படி, நான் இந்த மாதிரி வார்த்தைகள் பயன்படுத்த மாட்டேன். ஆனால் அந்த பொண்ணுனுடைய அந்த நிலைமை, அவங்க பண்ணதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கு. இதே உணர்வு கண்டிப்பாக அதை சீரியஸாக உட்காந்து கவனிக்கும் போது ஒரு முதல்வர்ன்ட்டு இல்லை, அவருக்கும் ஒரு பொண்ணு இருக்கு, தமிழ்நாட்டு முதல்வருக்கும் ஒரு பொண்ணு இருக்கு, அவர் அந்த ஸ்தானத்துல இருந்து தான் பார்ப்பார். அப்படி இல்லாமல் பெண்களுக்கான இவ்வளோ திட்டங்களை வந்து சும்மா வந்து நேம் ஷேக்காக பண்ணி, அப்படியே நேம் ஷேக்காக பண்ணாலும் இவ்வளோ தூரம் அந்த திட்டங்களை கொண்டு வர முடியாது.